என்னப்பா? நான் உங்க 2 பேரையும் ஏன் தனியா அழைச்சிட்டு வந்தேன் தெரியுமா? உங்ககிட்ட பேசணும்னு தான். பொதுவா நாம மனசை விட்டு பேசுறது மறந்துட்டோம். அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பாஸ்கரா, நியாயமா பார்த்தா இந்த இடத்துக்கு நீங்க 2 பேரும் மட்டும்தான் வந்திருக்கணும். நாங்க எல்லாம் அனாவசியம். நாங்கெல்லாம் வந்ததால அனாவசிய பிரச்சனைகள் தான் வருதே தவிர அவசியமானது எதுவும் நடக்கல. நாங்க 2 பேரும் மட்டும் வந்திருந்தா என்ன பெருசா நடந்திருக்கும்? இந்த மாதிரி இடத்துக்கு புருஷனும் பொண்டாட்டியும் தனியா ஏன் வராங்க தெரியுமா? தெரியுமாடா, மனசை விட்டு பேசுறதுக்கு. சிட்டி வாழ்க்கையில அவங்களுக்கு டைம் கிடைக்கிறது இல்ல. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா நிறைய டைம் கிடைக்கும். மனசை விட்டு பேச முடியும். மனசை விட்டு பேசினா ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒருத்தரோட ஒருத்தர் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் இன்னொருத்தரோட ஆசைகளை புரிஞ்சு நடக்க முடியும். அப்பதான்டா நல்லா இருக்கும் புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு. அப்படி மனசை விட்டு பேசினா சின்ன சின்ன பூசல்கள் வரவே வராதரா. ஃபார் எக்ஸாம்பிள், அபி ஹாஸ்பிட்டலுக்கு வராம ஏன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தா நீ சத்தம் போட்டுருக்கவே மாட்டேன். சோ அவளை நான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கேன். ஆஹா, புரிஞ்சுக்கிற தன்மை உனக்கு இருந்திருந்தா அதை ஒரு பிரச்சனையா நீ நினைச்சிருக்கவே மாட்டேன். டேய், மத்த உறவெல்லாம் தானா வருண்டா. ஆனா புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு தான் நம்மளா போய் தேடி ஏத்துக்கிறது. அந்த உறவுல வர சிக்கல்கள் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த உறவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவளை சுலபமா தூக்கி எறிஞ்சிட முடியாது. சோ அது கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். அங்க பார், அங்க பார், அந்த மலை, அந்த மலைக்கு பின்னாடி தான் என் ஊர். நான் பிறந்த ஊர் தேனி. என் சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க. கூட பிறந்த அக்காவே இருக்காங்க. ஆனா டச்சு விட்டு போயிடுச்சு. என்ன வாழ்க்கை என்ன வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு. அங்க நான் கட்டி காப்பாத்துற உறவு எது தெரியுமா? எது தெரியுமா? ஓ அம்மா, என் மனைவி. அவ என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் நான் அவளை ஒதுக்க முடியாது. வேண்டான்னு விட்டு தள்ள முடியாது. ஏன்னா நான் தாண்டா என் அலைமையிலுக்கு எல்லாம். என் அலைமையில தான் எனக்கு. நம்ம 2 பேருக்குள்ள எக்கச்சக்கமான ஒப்பீனியன்ஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. பட் நம்மளை பிணைக்கிறது உறவு. வெற்ற முடியாதா? ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். இப்ப நீயும் அபியும் ஒரு குடும்பம். நல்ல புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு 4 பேர் பேசினா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லு. புரியுதுப்பா. டேய், நான் ஒரு ஃப்ரெண்டா தான் உங்ககிட்ட பேசுறேன். மனசை விட்டு பேசு. எஸ், அபிகிட்ட மனசை விட்டு பேசு. என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் பேசி சால்வ் பண்ணிக்கங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. I always want to. God bless you. God bless you, pa. போங்க, போங்க. அப்பா, மா, போமா. ஆனந்தி, கார்த்திக், என்னாச்சு? என் தம்பியும் மாமாவையும் போலீஸ் பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. என்னன்னு கேள்வி கேட்க போன எங்களை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க. சரி, என்ன விஷயம்? தம்பி என்ன பண்ணா? அவங்க எதுவுமே பண்ணல. வேலை கிடைக்கணும்ன்ற ஆசையில அங்க இங்க வட்டிக்கு ஒரு 40,000 வாங்கி ஒரு ஃப்ராடு கிட்ட கொடுத்துருக்காங்க. அவன் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு விட்டுட்டான். விசாரிக்க போனப்ப பழிய இவங்க மேல தூக்கி போட்டான். அது எப்படி முடியும்?
பணம் கேட்டு போனப்ப அவனை அடிச்சு கொலை பண்ண இவங்க முயற்சி பண்ணதா சொல்லி பணத்தையும் திருட வந்திருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். போலீஸும் அவன் பக்கம் தான் பேசுறாங்க. ப்ளீஸ் நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா பதட்டப்படாம இருங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள 2 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணல. அப்பாவிங்க சார். நீங்க யாரு? அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். எங்க அப்பா, இது ஒரு பெரிய ஃபேமிலி, இதுக்கு ஒரு ஃப்ரெண்டு. ஓய், வர்றவன் போறவன்லாம் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு நான் என்ன மரத்துல ஜோசியம் பார்க்குறேன்னு நினச்சிருக்கீங்களா? வேலையை பார்த்துட்டு போயா முதல்ல. வந்துட்டானுங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? வெளியில காவல்துறை உங்கள் நண்பன்னு போர்டு எழுதி போட்டிருக்கீங்க. ஆமா, எழுதி போட்டிருக்கோம். யார் இல்லை நாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? நானும் நீயே உட்காந்து நண்பங்கிற முறையில் தண்ணி அடிப்புமா? சார், நீங்க ஒரு பொறுப்பான போஸ்ட்ல இருக்கீங்க. இந்த மாதிரி பப்ளிக் கிட்டலாம் பேசக்கூடாது சார். ஏய், நீ யாரு கண்டதெல்லாம் வந்து பேசிட்டு? அந்த ஃபேமிலிக்கு ஃப்ரெண்டுங்கிற? ஃப்ரெண்டுன்னு எப்படி? அந்த பொண்ணு கூட பழக்கமா? சார், சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை மாதிரி சில பேரால டிபார்ட்மெண்ட்டுக்கே மரியாதை கெட்டு போகுது சார். ஏய், தேவையில்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்க. எனக்கு எரிச்சல் வந்தது. நல்லா இருக்காதாமா. வெளியே போவோம்ல. நீங்க தான் அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க சார். இங்க பாரு, நீ ரொம்ப பேசுற. உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னால மரியாதையா வெளியில போயிரு. மேல கைய வைப்பீங்களா? எதுக்கு? என்ன காரணம்? எங்க மேல கைய வைங்க பார்க்கலாம். இது என்னடா இது? இந்த கேஸ்ல ஈசல் கிளம்புற மாதிரி ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருக்காங்க. நீங்க யாருமா? ஐ அம் சுஜாதா, அட்வொகேட். அதான் குரலை உயர்த்தி பேசுறீங்களோ? இது பாருங்க மேடம், அட்வொகேட்னா பயந்துருவேன் நினைச்சீங்களா? நீங்க பயப்பட வேண்டாம் சார். தைரியமா எல்லாம் பேசுங்க. என்னதான் பேசுறீங்கன்னு நானும் பாக்குறேன். கம் ஆன். ஓஹோ, தெனாவட்டா பேசுறீங்களா? இங்க பாருங்க, இந்த பூச்சாண்டி எல்லாம் எங்கிட்ட வேண்டாம். புரிஞ்சுதா? அதே தான் நானும் சொல்றேன். ஏங்க இருக்கிறவங்களை எல்லாம் பயமுறுத்தி பூச்சாண்டி காட்டுறீங்க? கொஞ்சமாவது இயல்பா சாதாரணமா பேசுங்க. இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் கோர்ட்ல வச்சுங்க, எங்கிட்ட வேணாம். இது போலீஸ் ஸ்டேஷன். இப்ப உங்களை விட முடியுமா முடியாதா? யார் வந்தாலும் விட முடியாது. என் பொறுமையை சோதிக்காதீங்க. கிளம்புங்க ப்ளீஸ், கிளம்புங்க. ஓ, நீங்க விடுறீங்களா இல்லையான்னு இன்னும் 5 நிமிஷத்துல தெரியும். கார்த்திக், உட்காரு. ஹலோ, நான் சுஜாதா பேசுறேன். அவி, அப்பா சொன்னது ரொம்ப கரெக்ட் இல்ல? எவ்வளவு தெளிவா பேசினாரு. அப்பா எப்பவுமே சரியான விஷயங்களை தான் சொல்றாரு, கரெக்டா தான் சொல்றாரு. ஆனா அவரை எல்லாரும் அலட்சியப்படுத்துறீங்க. இப்ப எதுக்கு அந்த டாபிக்? அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம். ம். ம்? ம். ரொம்ப அழகான இடம். சில்லுன்னு மனசை குளிர வைக்கிற காத்து, இனிமையான அமைதி. நம்ம ஊர்ல எப்பவும் கேட்கிற வண்டிகளோட சத்தத்துக்கு பதிலா இங்க கேட்கிற சின்ன சின்ன பூச்சிகளோட சத்தம், பறவைகளோட ஒலி ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்க? So very romantic. இல்ல அவி? இதெல்லாம் ரசிக்காம, கவனிக்காம, அனுபவிக்காம ஊர்ல மாதிரியே இங்கேயும் வந்து சண்டை போடணுமா? சண்டே யாரும் வேணும்னு போடுறது இல்ல. அது சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. உன் மேல தப்பு இருக்கு, அதனால அப்பப்போ கோவப்படுறேன், சத்தம் போடுறேன். இருக்கலாங்க. சின்ன சின்ன தப்புகளை யார் தான் பண்ணல? எல்லாரும் மனுஷங்க தானே. அப்படியே நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நீங்க பெருசுப்படுத்தாம மன்னிச்சிருக்கலாம்ல. சரி, நீ சொல்றதும் சரிதான். எல்லாரும் தப்பு பண்றாங்க. வேற ஏதாவது பேசுவோமா? பேசலாம்.
இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் வந்திருக்கீங்களா? ஆ ஒரு தடவை பேச்சுலராக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தேன். மறக்க முடியாத ட்ரிப்பு. மறக்க முடியாத ட்ரிப்பா? அப்படி என்னங்க நடந்துச்சு? மலைப்பாதை பயணமா வரும்போதே பயங்கர தலை சுத்தல், வாமிட்டிங். ஐயோ. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஊர் சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நைட்டு தண்ணி பார்ட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் தண்ணி அடிச்சிட்டு மப்புல மறுநாள் மத்தியானம் வரைக்கும் தூங்கியிருக்காங்கன்னா பாரு. நீங்க? நான் முதல்ல வேண்டாம் தான் சொன்னேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னடா மச்சி ஒரே ஒரு பியர் தானே அடி அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஃப்ரெண்ட்ஸுக்காக சரின்னு ஒரு பியர் அடிச்சேன். அதில் ஹார்ட் மிக்ஸ் பண்ணிருக்கு, எனக்கு சத்தியமா தெரியாது. அதுக்கப்புறம் தூக்கிச்சு பாரு. தூக்கிச்சா? இது கிக்கு போதை ஏறிடுச்சா. டாக்டரை பார்த்து ஊசி குத்தி அப்புறம் மலை விட்டு போனா போதும்னு ஆயிடுச்சு. அதான் எந்த இடமும் பார்க்கலையா, அதான் மறக்க முடியாத பயணம்னு சொன்னேன். கண்டிப்பா மறக்க முடியாததுதான். என்ன ப்ராப்ளம்னா அபி, தண்ணி அடிச்சா அடுத்த நாள் ரூட்டீன்லாம் டோட்டலா அப்செட் ஆயிடுது. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? அது தண்ணி அடிக்கும் போது தெரியல, தண்ணி அடிச்சப்பறம் தானே தெரியுது. இது சரி வேற ஏதாவது பேசுவோமே. சரி இப்போ போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாமா? ஹாட் டீ. டீயா? சரி, இந்த நேரத்துல டீ கிடைக்குமா? அபி அப்படியே நடந்து போவோம், கிடைச்சா சாப்பிடுவோம், இல்லைன்னா அப்படியே ரிட்டர்ன் வந்துடுவோம். ஓகே? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். என்னன்னு சொல்லு. ஆன் த வே வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடலாம். அம்மா கிட்ட பேசணுமா? பேசலாம். நான் பர்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே? எப்பவும் போல. என்ன சுஜா? சார் வணக்கம் சார். உனக்கு ஏதாவது ஸ்டேஷன்ல ப்ராப்ளமா? கார்த்திக் ஃப்ரெண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 பேரை ஏதோ தப்பான கம்ப்ளைண்ட் பேர்ல உள்ள வச்சிருக்காரு. விசாரிக்க வந்த என்னையும் கார்த்திகையும் மரியாதை இல்லாம பேசுறாரு. என்ன இந்த ஆள பிரச்சனை பண்ணாரு? ஆமா, இவர்தான். என்ன வீர ஆவேசமா நடந்துக்கணும் ஆசை வந்துருச்சு அவனுக்கு? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். சார் உங்களுக்கு வேண்டியவங்களா சார்? யோ, நானே மதிக்கிற ஆள்யா இவங்க. எனக்கு கொடுக்குற மரியாதையோட அதிகமா நீ அவங்களுக்கு கொடுக்கணையா? என்னோட அட்வொகேட் அவங்க. சாரி சார், உங்களுக்கு வேண்டியவங்கன்னு தெரியாம போச்சு, அதான். யோ, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணையா நீ? என்ன என் வேலை பாக்குற? ரொம்ப ரூல்ஸ் பேசுறாரு சக்தி. ஒரு லேடி கிட்ட, அது ஒரு அட்வொகேட் கிட்ட எப்படி பேசணுங்கிற மரியாதையே தெரியல. யோ, மரியாதை கொடுக்கல மரியாதை கெட்டுரும். சார் தப்பா நினைக்காதீங்க சார், பொலிட்டிக்கலா ப்ரெஷர் வேற, அதான் கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா போச்சு. என்ன பெரிய பிரச்சனை? யார் சொன்னா? எம்எல்ஏவுக்கு வேண்டியவர் சார் அவரு. யோ, அந்த ரேஞ்சில் இருக்க ஆள் சொன்னா என்னைய பகைச்சுக்கா நீ? ஏன் அட்வொகேட்டே கேவலமா பேசுவா நீ? சாரி சார். என்னையா சாரி? ஆட்டோலோட தராதரம் தெரியாம பேசுறா நீ? யாரையா பிரச்சனை கொடுத்தா? சொல்லியா அவனோட ஃபீஸ் அப்படிங்கிற சொல்லியா? சாரி சார், வெரி சாரி. நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம் சார், அவங்கள அனுப்பிச்சிடுறேன். இந்த பிரச்சனைய எந்த சிக்கலும் இல்லாம இங்கேயே முடிச்சிடலாம் சார். வெரி குட், ரிலீஸ் பண்ணு. யோ, என்ன யோசிக்கிற? யாரு கேட்டாலும் சக்திவேல் சூரிட்டி கொடுத்து கூப்பிட்டு போகணும்னு சொல்ல தெரியுதா? ஓகே சார், ஓகே சார், அனுப்பிச்சிடறேன் சார். அவங்க 2 பேரும் கூட்டிட்டு வாயா. எஸ் சார். சார் மறுபடியும் அந்த ப்ரெஷர் பார்ட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா நீங்க இன்வால்வ் ஆயிருக்கிற சொல்லிடுறேன் சார். அது அது எஸ் சார். இதை தான் நான் எதிர்பார்த்தேன் சார். இதுக்கு மேலே அவங்க ஏதாவது ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கா, என்கிட்ட சொல்லு. ஓகே சார். மற்றதை நான் பார்த்தேன். ஓகே சார். சார் இங்க நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சார். நீங்க கிளம்புங்க சார். சாரி மேடம், என்னை மன்னிச்சிருங்க. நீங்க புறப்படுங்க மேடம். சார் சாரி சார், ஒன்றும் தப்பா எடுத்துக்கூடாது. கிளம்புங்க சார். ரொம்ப நன்றி சார். போயிட்டு வாங்கப்பா. அப்பா. யாரும் பயப்பட வேண்டாம், ரிலீஸ் பண்ணியாச்சு, வந்துகிட்டே இருக்காங்க. ஓகே? தேங்க்ஸ் கார்த்திக், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எனக்கு இல்லை, சுஜாதாக்கு சொல்லுங்க. நோனு, நீங்க சக்திக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ்? வாங்க போகலாம். அம்மா, அம்மா, எல்லாம் போச்சுமா. இனிமே நான் என்னம்மா பண்ண முடியும்?
கவலைப்படாதடா, ஆண்டவன் நம்மளை கைவிட மாட்டான். அதான் ஒரேடிய தெருவில் விட்டேனேக்கா. அந்த ஆண்டவனு கூட நம்ம மேல இறக்கப்படலாம் போச்சேக்கா. நான் இப்ப என்னக்கா பண்ண போறேன்? நிம்மதியா சிவனேட்டு இருந்த குடும்பத்துல இப்படி ஒரு வம்பு இழுத்து விட்டுனேக்கா. நான் பாவிக்கா, பாவி. அழாதடா.